அனைவருக்கும் வணக்கம். லேதானா டிரைவிங் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் கிருத்திகா மேம் வந்து இவங்க ஒரு ஆடிட்டர். எங்கள் ஃபீல்டில் பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு நிறைய ஒரு எம்டி லெவல் போஸ்டிங்கில் இருக்காங்க. ஆனால் அவங்க என்கிட்ட வந்து கற்றுக்கும் போது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரும்போது ஒரு சுட்டித்தனம் இருந்தது பாருங்கள். இவங்கக்கிட்ட இவங்களை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ ஒரு சுட்டித்தனம். டூ வீலர் கான்செப்டில் காரை பார்ப்பாங்க. காரை எடுத்தோன்னா அப்படியே சர்ன்னு போகணும், ட்ரைவ் பண்ணிட்டு போய் அங்கே போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ அவசரப்படுவாங்க. அவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த டிரைவிங் ஸ்கில்லை நான் கொடுக்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அது நான் கஷ்டமாக சொல்லலை, ஒரு சந்தோஷமாக சொல்கிறேன். எங்களுக்கு கிளாஸ் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இவங்க. அவங்களே சொல்லுவாங்க, மேம் எனக்கு பொறுமையே கிடையாது மேம், சுத்தமாக எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை மேம். அதுவும் டிரைவிங் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, பொறுமை. இந்த இடத்துல பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிரைவிங் பண்ண முடியும். இதில் நீங்கள் டூ வீலர் கான்செப்ட் மாதிரி அப்படியே எடுத்தும் ஓடணுன்ற மாதிரிலாம் இல்லை, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் மேம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். வாழுத்தனமான ஆள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க, அதை நான் சுட்டி காட்டினேன்னா அப்படியே என்னையும் சமாளிச்சிருவாங்க சிரித்து சிரித்து. அந்த புன்னகை அரிசின்னு சொல்லலாம், அவ்வளோ ஒரு புன்னகையோடு என்னை அப்படியே சமாளிச்சிருவாங்க. அந்த என்ன ஒரு கேடுத்தன வேலை பண்ணாலும் என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டால் கூட நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சுட்டித்தனமான ஆள். ஆனால் இன்னைக்கு இவங்க கிட்ட நிறையா சேஞ்சஸ் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த டிரைவிங் ஸ்கில் அவ்வளோ ஸ்டார்டிங்கில் அவங்க அவ்வளோ சுட்டித்தனமாக இருந்துக்கிட்ட ஒரு கேர்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணேன். இப்படியே இருந்தால் செட் ஆகாது, டிரைவிங் பண்ணோன்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, அதில் செயல்பாட்டும் இருக்கணும், வெறித்தனமும் இருக்கணும், பொறுமை நிதானம் இருக்கணும்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஓன் காரில் அவங்க காரையே எடுத்துகிட்டு இன்றைக்கி வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்றைக்கி அவங்களே டெய்லியும் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க, அவங்க ஒர்க் விஷயமாக போகிறாங்க வராங்க, அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, சமீபத்தில் நான் என் குழந்தைங்கள நாங்கள் எங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம், அதுக்கு நானே தான் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட என் கூட வரல, இன்னொரு காரை நான் எடுத்துகிட்டு நானே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்னால் முடியும், என்னால் இதை செயல்படுத்த முடியுன்ற ஒரு லெவல் வந்துடுச்சு மேம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட காரில் நான் அவங்க டிரைவிங் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டாங்க, நல்லா ட்ரைவ் பண்ணுறாங்க. நானே சொன்னேன், இதுக்கப்புறம் யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, நல்ல ஸ்கில் வந்துடுச்சு உங்களுக்கு, அப்படியே அந்த டச்லேயே இருங்க. டிரைவிங் ஸ்கில்ல டச் இருந்துகிட்டே இருக்கணும், என்றைக்குமே டிரைவிங் ஸ்கில்ல விட்டுறாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வந்து ஏண்டா ட்ரைவ் பண்ணணும், ஆள் இருக்காங்கன்னு யோசிக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ அவங்களே இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணுறாங்க.